இது ஒரு விதமான மன பிரச்சனை. இது தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. இது வேணும்னு பண்ணுறதில்ல. இது அவங்களுடைய ஒரு மனப்பிறழ்வு. இதற்கு முறையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். எக்ஸசிவான செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். வீட்டில் எல்லார்கிட்டையும் தவறாக நடந்துக்குவாங்க. வேலை செய்ய வரவங்கள்ட்ட தவறாக நடந்துக்குவாங்க. எல்லார்கிட்டையும் தவறாக நடந்துக்குவாங்க. முறை தவறியும் நடந்துக்குவாங்க. இவர்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரியான பழக்கமெல்லாம் அந்த பையனுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பாலியல் பிறழ்வில் இது ஒன்று சாடிசம். அது இருந்திருக்கலாம். இப்படி பார்க்கணும். இவருக்கு பிஹேவியரல் தெரப்பியெல்லாம் கொடுத்துருக்கணும். பல்வேறு விதமான பாலியல் கல்வி நம்ம அடிப்படையாகவே ஒன்றும் கொடுக்கல. கொடுத்துருந்தோன்னா அந்த பெண்ணெல்லாம் தப்பிச்சிருக்க முடியும். கண்டிப்பாக. இதில் நம்ம ஒரு 2-3 வீடியோஸ் பார்த்தோம் சார். அந்த பொண்ணு இறந்துருச்சுன்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாலாம் வந்து நிற்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணோட பாடியை பார்க்குறதுக்காக எல்லோரும் போகும்போதே அம்மா அப்பா பையன் 3 பேருமே நடந்து வருவாங்க. எந்தவித ஒரு கில்ட்டினஸுமே இல்லாமல் அவங்க 3 பேருமே நடந்து போவாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் அந்த பொண்ணு அவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகி அழுது யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.